நேற்றைய தினம் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு வெளியிட்டதாக ஒரு கடிதம் ஒன்று ஊடகத்தில் வந்தது. பார்த்துவிட்டு எப்படி இருந்த கட்சி, எப்படி இருந்த ஐயா இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறார், அவரை எப்படி பயன்படுத்துகிறார் என்று பார்த்து ஒரு வழக்கறிஞராக நான் வேதனைப்படுகிறேன். காரணம் என்னவென்றால், நேற்று கொடுத்திருக்காங்க 11/11/2025 தேர்தல் தலைமை அலுவலகத்தில் தேர்தல் ஆணையருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீஃப் எலக்ட்ரல் ஆபீசருக்கு இந்த கடிதத்தை கொடுத்திருக்காங்க. அந்த கடிதத்தில் அவங்க சொல்றாங்க, இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி நம் கட்சியில் நீண்ட காலமாக தலைவராக இருந்து தற்பொழுது கௌரவ தலைவராக இருக்கக்கூடியவர், நான் சொல்ற இந்த இரண்டுக்கும் அவர் விரைவில் பதில் சொல்லணும் அப்படிங்கறதோட நான் சொல்றேன். என்னன்னா, ஐயா சொல்றாரு, அதுல I was authorized to sign in the candidate A and B form for allotment of symbol mango till 2024 parliamentary election. 2024 பார்லிமெண்ட் தேர்தல் வரை ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல மருத்துவர் ஐயாவாகிய நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக கையெழுத்திட்டு இருக்கிறேன் என்று இந்த கடிதத்தில் இருக்கிறது. இது உண்மையா? இது நடந்திருக்கிறதா? தேர்தலில் நிற்கக்கூடிய பலர் நீங்க நின்றுக்கீங்க, உங்களுடைய ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டது யாரு? இப்படி ஒரு கடிதத்தை ஐயா எழுதுறதா எழுதலாமா? தவறு இல்லை.